நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கணும். இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வீட்டு வாசல்ல கோலத்தனமா வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தனது வீட்டிற்கு டிடிவி தினகரன் ஆட்களை அனுப்பி மிரட்டல் விடுத்ததாக நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியாக நான் நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் குறித்து தொடர்ச்சியா சாட்டைங்கிற வலையொலியில நான் பேசிட்டு இருக்கேன். அப்படி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் டிடிவி தினகரன் மீது நான் வச்சிருந்தேன். எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இங்க யாருமே கிடையாது. அப்படி விமர்சனத்தை வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க பதில் சொல்லலாம். இல்ல நான் ரொம்ப தவறா பேசியிருக்கேன்னா என் மீது புகார் கொடுக்கலாம். அந்த புகாரை நான் தவறா பேசும்போது காவல்துறை நடவடிக்கை போறாங்க. அப்படிதான் நான் ஐயா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசிய போது திமுக புகார் கொடுத்திருக்கிறது, வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாம டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குண்டர்களையும் அனுப்பி என்னுடைய வீட்டுல கடந்த வாரமே என் மனைவி பிள்ளைகள் தனியா இருக்கும்போது அந்த மகளிர் அணி பொறுப்பாளர் ஆரம்பிச்சு மிரட்டியிருக்காங்க. சரி, போது அவங்க மாவட்ட பொறுப்பாளரை கூப்பிட்டு சொன்னோம், இல்ல அவங்க தெரியாம வந்துட்டாங்க, நாங்க அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா ஒட்டுமொத்தமான அமமுக கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் தூண்டுதல் அடிப்படையில கூலிக்கு ஆட்களை கூட்டு வீட்டு வாசல்ல காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமா, அவதூறா, இழிவா பேசுறாங்க. ஒரு அரசியல் விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கணும்னு ஒரு 20 ஆண்டு காலமாக அரசியல் இருக்குன்னு சொல்ற டிடிவி தினகரனுக்கு தெரியாதா? அவருடைய தூண்டுதல்ல அவங்க கிட்ட நாங்க தலைமையில இருந்து சொன்னோம், அதனால நாங்க வந்தோம்ன்றாங்க. டிடிவி தினகரன் தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்று மிரட்டுங்க, ஆபாசமா பேசுங்க. அப்படி ஆபாசமா இழிவா பேசும்போது வீட்டுல கூடியவங்க அக்கம் பக்கத்து வீட்டார் அவங்களை அவமானமா நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கணும். இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வீட்டு வாசல்ல கோலத்தனமா வர வேண்டிய அவசியம் இருக்கு? இதுதான் உங்களுடைய அரசியலா? இந்த மிரட்டல், இந்த உள்ளுக்க நாங்க பயந்துருவோமா? ஏங்க இந்த கட்சியே சிறையிலிருந்து உருவாகல, சிறையிலிருந்து தான் உருவாச்சு. எங்க அண்ணன் சீமான் ஜெயில இருந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு. அப்படி ஜெயில இருந்து வந்துதான் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில அடையாளப்பட்டிருக்கிறோம். நீங்க வீட்டு வாசல் 4 பேர் கத்திட்டா நாங்க மிரண்டு உருண்டு அரசியல் விட்டு பின்வாங்கி நினைக்கிறீங்களா? டிடிவி தினகரன் நான் கேட்க எங்களுக்கு எதிரி கிடையாது. நீங்க உங்களை எதிரியாவும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்ல வக்கல் இல்லாம நீங்க ஆட்கள் அனுப்பிச்சு மிரட்டினா இது எந்த மாதிரியான அரசியல்? காவல்துறைக்கு நான் புகார் அளிச்சிருக்கிறேன். காவல்துறை நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த தெருவில் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க கலாட்டம் பண்றாங்க. யாருமே கட்சி பொறுப்பாளர் கிடையாது, எல்லாமே கூலிக்கு கூட்டு வந்த ஆட்கள். அப்புறம் கட்சி பொறுப்பாளர்கள் அங்க தெருவில் நின்றுக்கிட்டு அவங்க ஆட்களை இயக்கி இது பண்றாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. காவல்துறை இதன் மீது நடவடிக்கை உறுதியளிச்சிருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.